தோப்புதூர், அண்ணாபுரம், கரும்பாலை, பந்தக்குடி, மீனாட்சிபுரம், செந்தூர், மருந்தவர் நகர், எஸ்எம்பி காலனி, இந்த பகுதிகள் தேர்தல் அரசியலுக்கு நாம் வருவதற்கு முன்பே எழுச்சியாக இருந்த பகுதிகள். அதே போல மஞ்சள்மேடு காலனி, தோமஸ் பாளையம், பெரியார் உள்ள மேலவாசல், இன்றைக்கு புரட்சி தலைவர் காலனி என்று நாம் அழைக்கிற அந்த பகுதி, அப்போதெல்லாம் நாம் தேர்தல் அரசியலுக்கு வருவோம் என்று கூட கனவு காணாத ஒரு காலம். தீவிரமாக தேர்தல் புறக்கணிப்பை பேசிய காலம். சிறுத்தைகள் என்ற ஒரு அடையாளத்தை இந்த நாட்டுக்கு உணர்த்திய பகுதிகள் இந்த பகுதிகள். இப்படி ஒரு இயக்கம் மதுரையிலே இயக்குகிறது என்பதை வெளிச்சத்துக்கு அடையாளம் காட்டியவர் தான் இந்த பகுதிகளை சார்ந்த சிறுத்தை. அப்படிப்பட்ட பெரும்பாலை பகுதியை சார்ந்த தம்பி போஸ் கட்சியிலே சற்று காலத்தாழ்வாக சேர்ந்தாலும் கூட, பிற்காலத்திலே வந்து சேர்ந்தாலும் கூட, இணைந்த நாளிலிருந்து இந்த கட்சியின் வளர்ச்சியிலே அவரும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்த தொடர்பும் அவரும் ஒருவர். அவருடைய அருமை துணைவியார் அமராவதி அவர்களும் விலகி நிற்காமல், ஒதுங்கி நிற்காமல், வேடிக்கை பார்க்காமல் அவர்களோடு கைகோர்த்து களமாடுகிறார் என்பதை தம்பி நடைபெறுவதற்கு நிறைவேற்றினார். வழக்கமாக ஆதரவாக இருப்பார்கள் பெண்கள். ஆனால் களத்துக்கு வருவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட தயக்கங்களை உடைத்து ஒரு சில பெண்கள் மட்டுமே களத்திற்கு வருவர்கள். அந்த வரிசையிலே அமராவதி அவர்களும் ஒருவர் என்பதை இங்கே நாம் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆக அவர்கள் பொருளாதார ரீதியாக நாங்களும் வளர்ச்சி பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த இடத்தில் இப்படி ஒரு எழில்மிகு மண்டபத்தை எழுப்பியிருக்கிறார். அதற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டி இருப்பது சாரவும் பொருத்தமானது. அண்ணா அறிவாலயம் அளவுக்கு பெரிய பரப்பில் பல அடி மாடிகளை கட்ட முடியாவிட்டாலும் கூட, ஒரே ஒரு அரங்கமாக இருந்தாலும் அதை அம்பேத்கர் அறிவாலயம் என்று பெயர் சூட்டி மகிழக்கூடிய அளவிலான தத்துவம், முதிர்ச்சி, எழுச்சி, அர்ப்பணிப்பு என்பதை நாம் உணர முடிகிறது. இன்னும் நமக்கு கட்சிக்கு ஒரு தலைமை அலுவலகத்தை இதை போல கட்ட முடியவில்லை. தலைமை அலுவலகம் உள்ளபடியே நமக்கான அதிகாரப்பூர்வமான தலைமை அலுவலகம் கட்ட வேண்டுமானால் அது மதுரையில் தான் இடம்பெற வேண்டும். அதற்கு அத்தனை நான் சென்னையில் இருப்பதால் சென்னையில் தான் எழுப்ப வேண்டும் என்று இல்லை. மதுரையில் வேர் பிடித்த இயக்கம். எனவே மதுரையில் நாம் ஒரு தலைமை அலுவலகத்தை கட்டி இங்கிருந்து தமிழ்நாட்டை நாம் இயக்க முடியும். இங்கே நிலை கொண்டு இயக்கத்தை நடத்த முடியும். அந்த பெருமையும் அந்த சிறப்பும் மதுரை மண்ணுக்கு உண்டு, மதுரை சிறுத்தைகளுக்கு உண்டு.
கருப்பாலையிலும் எஸ்எம்பி காலனியிலும் மஞ்சள் மேடு காலனியிலும் ஆக்கிரமிப்பில் இருந்த சின்ன சின்ன நிலப்பரப்பை இடத்தை மீட்டு அந்த இடத்தில் அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் உருவாக்க வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளை மதுரையிலே முதலில் நல்லாவரத்திலே அந்த படிப்பகம் உருவானது. அடுத்து கருப்பாலையிலே அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் உருவானது. அதனை ஒட்டி மஞ்சள் மேடு காலனியிலே உருவானது. பிறகு அருந்தமிழ் காலனி, அருந்தமிழர் காலனி, எஸ்எம்பி காலனி உருவாக்கும். அந்த இடமெல்லாம் மற்றவர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்த இடம். அதுதான் முக்கியமானது. காலகாலமாக தலித் மக்களின் பயன்பாட்டுக்குரிய இடம் என்று தெரிந்தாலும் கூட அதை பிறர் ஆக்கிரமித்து தனிப்பட்ட முறையிலே பயன்படுத்தி வந்தார்கள். அதை மீட்க வேண்டும் என்கிற உணர்வை கூட பெறாமல் இருந்த காலம். அந்த உணர்வு இருந்தாலும் மீட்க முடியுமா என்கிற சந்தேகம் இருந்த காலம். ஆனால் சிறுத்தைகள் இயக்கம் உருவான பிறகு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த இடங்கள் மீட்கப்பட்டன. அதிலே ஒன்று கருப்பாலை குழந்தைகள் படிப்பகம், அதிலே ஒன்று எஸ்எம்பி காலனியில் இருக்கிற படிப்பகம், அதிலே ஒன்று மஞ்சள் மேடு காலனியில் இருக்கிற படிப்பகம். இவை மூன்றுமே பிறரின் ஆக்கிரமிப்பில் பல பத்தாண்டுகள் இருந்தன. அவற்றை மீட்டெடுக்கிற துணிச்சலை வழங்கிய இயக்கம், அதை மீட்டெடுக்கிற வலிமை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இன்றைக்கு வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்போது இப்பொழுதுதான் ஐயர் மங்களாவிலே நாங்கள் ஏற்கனவே தலைமை அலுவலகம் கட்ட இடம் பார்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடம் ஆக்கிரமிப்பிருந்ததை மீட்டிருக்கிறோம் என்று இங்கே அறிவித்திருக்கிறார். மதுரை சிறுத்தைகள் நினைத்தால் 1 ஏக்கர் கூட நிலம் வாங்கி தலைமை அலுவலகத்தை கட்ட முடியும். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் சார்ந்தவர்கள் அந்த தகுதியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த வலிமையை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு வளர்ச்சி என்பதுதான் சமூகத்தின் விடுதலைக்கு அடித்தளமாக அமையும். அடக்குமுறைகளிலிருந்து ஒடுக்குமுறைகளிலிருந்து மீட்பதற்கான வழிவகையை உருவாக்கி தரும். அந்த வகையில தான் ஈட்டிய பொருளை மனபோன போக்கில் விரயமாக்காமல், ஊதாரித்தனமாக செலவழிக்காமல், சேமித்து கடன் உடன் வாங்கி இப்படி ஒரு அழகிய மண்டபத்தை எழுப்பி இருப்பது என்பது ஒரு சாதனை தான். அந்த வகையிலே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக அழுத்தமாக ஒரு வேண்டுகோளை வைக்க நான் விரும்புகிறேன். இன்னும் 4 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இன்றைக்கு தேதி 9. இன்னும் 4 நாட்கள் தான் மிச்சம் உள்ளன. இடைவெளி 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நாம் கூட இருக்கிறோம், குவிய இருக்கிறோம், திரள இருக்கிறோம். எதற்காக? தேர்தல் அரசியலுக்காக அல்ல. வரவிருக்கிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய பேர வலிமையை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கில் அல்ல. எல்லோரும் தேர்தல் அரசியல் தொடர்பாக தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் ஒருவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட மதுரைக்கு நேற்று வந்திருந்தார். 2 நாட்கள் இங்கே இருந்தார். அவர்களின் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்தார். தேர்தல் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக வந்தார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த கட்சிகள் கூட அந்த அணியை சேர்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை. அமித்ஷா
பிரதிநிதிகள் யாரையும் ஒருவர் வந்து சந்திக்க கூடும் என்று எதிர்பார்த்துதான் அமித்ஷா இங்கே வந்தார். ஆனால் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் பாஜக விரித்த வலையில் இன்னும் சிக்கவில்லை. அதிமுக ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்கனவே சிக்கிக் கொண்டது. இப்போது முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்த போகிறார்களா மதுரையில்? மதுரையை மையமாக கொண்டு அரசியல் செய்கிறார்கள். மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்து மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே பாஜகவோடு நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை. தனிப்பட்ட முறையிலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி அரசியல் செய்கிறார்கள் என்பது நாடறிந்த ஒன்று. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய பகுதிகளுக்கு போனால் ராமரை பேசுவதும் கிருஷ்ணாவை பேசுவதும் அவர்களின் அரசியல். மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்காவை பேசுவதும் காளியை பற்றி பேசுவதும் அவர்களின் அரசியல். மகாராஷ்டிரா போனால் விநாயகரை பற்றி பேசுவதும் பிள்ளையார் சதுர்த்தியை தீவிரமாக நடத்துவதும் அவர்களின் அரசியல். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா என்று தெற்கே வந்தால் திருப்பதி ஏழுமலையானை பற்றி மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவது அவர்களின் அரசியல். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை சொல்லி ஏமாற்றுவது, ஏமாற்ற முயற்சிப்பது அவர்களின் அரசியல். இது அவர்களின் உத்தி. மக்களிடையே இருக்கிற இயல்பான கடவுள் நம்பிக்கையை தங்களுக்கான அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிற ஒரு உத்தியை அவர்கள் தொடர்ந்து கையாண்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்து மக்கள் கடவுளை சொன்னால், மதத்தை சொன்னால், சாதியை சொன்னால் வெகுவாக அணிதிரண்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. சென்னையிலே அல்லது வட மாவட்டங்களிலே அவர்கள் பேசுகிற அரசியல் ஈடுபடாது என்பதால் தான் தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் குறிவைக்கிறார்கள். ஏழை எளிய மக்களிடையே மத அரசியலை தீவிரமாக பேசுகிறார்கள். சாதி அரசியலை பேசுகிறார்கள். சாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு சாதி சங்கத்தையும் தனிமைப்படுத்தி அவர்களை ஆதரிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மக்களின் மீது உள்ள பற்று என்று பொருள் அல்ல. கடவுளின் மீது உள்ள நம்பிக்கை என்று பொருள் அல்ல. இந்த மக்களிடையே இருக்கிற இயல்பான உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முயற்சி. திடீரென்று அமித்ஷா என்று பேசுகிறார். தமிழ் வழியில் உயர்கல்வியை கற்றுத்தர வேண்டியதுதானே. திமுக உயர்கல்வியை தமிழ் வழியில் கற்றுத் தருவதில்லை என்று தமிழ் மீது பற்றுள்ளவரை கூட பேசியிருக்கிறார். அமித்ஷா தான் ஒடிசாவிலே பேசுகிற போது நவீன் பட்நாயக் முதலமைச்சர், அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு IAS அதிகாரி, அவர் தமிழர். நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றால் அவரால் முதலமைச்சராக பணியாற்ற முடியாது. இந்த தமிழர் IAS அதிகாரி தான் முதலமைச்சராக நாற்காலியில் போய் அமருவார். ஒடிசா மக்களே, நீங்கள் தமிழரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா என்று கட்டியவர் அமித்ஷா. ஒடிசா மக்களை தமிழன் தூக்கிட்டவர் அமித்ஷா. ஆனால் இங்கே வந்து தமிழ் கடவுளுக்கு முக்கியத்துவம் தருகிறார், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தருகிறார். தமிழர்களை நாங்கள் மதிக்கிறோம் என்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நாடக அரசியல் நடத்தக்கூடிய இந்த சக்திகள் அடிப்படையில சமூக நீதிக்கு எதிரானவர்கள், சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள், சமத்துவத்திற்கு எதிரானவர்கள். சுருங்க சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் எதிரானவர்கள்.
அதனால்தான் நாம் பாஜகவின் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். வேறொரு அதிமுகவுக்கும் அந்த எச்சரிக்கையை நாம் சுட்டிக்காட்டுகிற போது அவர்களுக்கு ஆற்றப்படுகிறது. இவன் யார் நமக்கு அறிவுரை சொல்ல? இவன் திமுகவிடம் போய் வகையாக மாற்றிக்கொண்டான், சொல்லிக் கொண்டான். இவனால் திமுகவிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நம்மை பற்றி விமர்சிப்பது என்ன நியாயம்? நாங்க யாரிடமாவது போகிறோம், உங்களுக்கு என்ன என்றெல்லாம் அவர்கள் ஆதரிப்படுகிறார். திராவிட இயக்கம் ஒரு இயக்கம், அதிமுக என்று நம்புவதால் நாம் அவர்கள் மீது ஒரு தரிசனத்தை காட்டுகிறோம். அந்த இயக்கம் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த சில ஆண்டுகளிலேயே சிதைந்து விடக் கூடாதே என்கிற கவலையில்தான் அதை சுற்றி காட்டுகிறது. உடன் இணைந்து பணியாற்றக்கூடிய இயக்கங்களை சுவாகா செய்வது, விடுக்குவதுதான் பாஜகவின் வாடிக்கை வழக்கம். சற்று யோசித்து பார்க்க, பாஜகவுக்கு தனியே ஏதாவது வாக்குறுதி உண்டா? கிடையாது. அதிமுகவோடு சேர்ந்து குறைந்தது 30 இடங்களில் போட்டியிடுவார். அந்த 30 இடங்களில் அவர்கள் பெறுகிற வாக்குகள் 90% வாக்குகள் அதிமுக வாக்குகளாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு என்ன சொல்வார்கள்? பிஜேபி வாக்குறுதி என்று சொல்வார்கள். யாருடைய வாக்குகளை திருடி யாருடைய வாக்குகளுக்கு உரிமை கோருவதை எண்ணி பார்க்கவே. பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து இருக்கிறது என்றால் அதிமுகவுடைய வாக்குகள் மட்டும் 90% என்று சொல்லலாம். அந்த கூட்டணியை சேர்ந்த மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து 9 அல்லது 10% வாக்குகள் தான் வரும். அப்படிப்பட்ட அதிமுக பாஜகவுக்கு தொகுதிகளை வாரி கொடுத்து வாக்குகளையும் அள்ளி கொடுத்து அந்த கட்சி இங்கே ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக பரிணாமம் பெறுவதற்கு ஏன் துணை போக வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். அதனால் அதிமுக தான் பலவீன வழியும் அடையும். எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய இயக்கம், அதுவும் ஒரு பெரியார் வழிவந்த இயக்கம். ஆகவே வலதுசாரிகள் வலிமை பெறுவதற்கு அதிமுக துணை போய்விடக் கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கவனம். அந்த அதிமுக பெரியாருக்கு எதிரான கட்சியா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி அந்த அதிமுக உணர வேண்டாமா? அது பெரியார் வழிவந்த இயக்கம் தானே. பாரதிய ஜனதா கட்சி பெரியாருக்கு எதிரான இயக்கமா இல்லையா? இதை அதிமுக உணர வேண்டாமா? அந்த கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்தால் பெரியாரியத்துக்கு எதிராக போகுமா போகாதா? சமூக நீதிக்கு எதிராக போவார்களா போக மாட்டார்களா? அதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அதுதான் கவலை, வேறொன்றும் இல்லை. நமக்கு வேறொன்றும் நோக்கம். எங்களுக்கு இருக்கிற அடுத்த கவலை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்கூச்சி கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை நீர்த்து போக செய்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவேதான் வருகிற ஜூன் 14ஆம் தேதி நாம் திருச்சியில் கூட இருக்கோம். தேர்தலை பற்றி பேசுகிறேன். அமித்ஷா தேர்தல் பற்றி பேசுவதற்காகத்தான் மதுரை வந்து போகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளும் தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தேசத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உயிர்மூச்சு கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த கோட்பாடுகளை பற்றி கவலைப்படுகிறது. முதன்மையான கோட்பாடான மதச்சார்பின்மையை பற்றி கவலைப்படுகிறது. வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான், அது மேலோட்டமாக பார்த்தார்.
வக்ஃப் திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதுதான் உண்மை. உள்ளீடாக பார்த்தார். குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதுதான் நேரடியாக பார்த்தார். ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது உள்ளீடாக பார்த்தார். நல்ல வேலை இந்த அரசமைப்பு சட்டத்தை தகர்த்தெறிவதுதான் அவர்களின் நோக்கம். அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை நீர்த்து போக செய்வதுதான் அவர்களின் நோக்கம். ஆகையால் மதச்சார்பின்மையை காப்போம் என்று உணர்ந்து விளங்குகிறோம். அதற்காக லட்சக்கணக்கில் திரள இருக்கிறோம். எனவே உங்கள் கையில் ஜூன் 14 என்ற பக்கத்தில் திருச்சிராப்பள்ளியில் திரளுவோம் என்று எழுதி வைக்க வேண்டும். அந்த வேலை இந்த வேலை இருந்துச்சு, காது இருந்துச்சு, கல்யாணம் இருந்துச்சு, அந்த ஊருக்கு போனா இந்த ஊருக்கு போனேன்னு யாரும் சொல்லக்கூடாது. எந்த வேலை இருந்தாலும் அதுக்கு தள்ளி வைக்க வேண்டும். இந்த நாளை அம்பேத்கர் அறிவாலயம் திறப்பதற்காக நாம் தள்ளி வைத்தோமா இல்லையா? குறிப்பு வைத்தோமா இல்லையா? அதற்காக நாம் ஒன்றாக குடியிருக்கிறோமா இல்லையா? அதை போல ஜூன் 14 திருச்சிராப்பள்ளி ஒவ்வொரு முறையும் பேரணி நடத்துகிற போது நாம் திருச்சிராப்பள்ளியை தேர்வு செய்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா உங்களுக்கு குறைந்தது 5-6 மணி நேரம். 2 மடங்கு 3 மடங்கு வண்டிக்கு வாடகை தரப்பட்டு வரும். 8 மடங்கு 8 மணி நேரம் அடிக்கிறது. திருச்சியிலிருந்து 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம். இப்ப திருச்சி எவ்வளவு? 1 மணி நேரம் தான். 1 மணி நேரம் தான். 10,000 கொடுக்குற இடத்துல வாடகைக்கு நீங்க 2,000 கொடுத்தா 1000 கொடுத்தா போதும் வாடகை. 15,000 ரூபாய் பஸ். சென்னைக்கு எவ்வளோ? 40,000. 22,000 ரூபாய் மிச்சப்பட்டு கொடுக்குறேன். ஒவ்வொரு வண்டிக்கு 22,000 25,000 நான் மிச்சப்பட்டு கொடுக்குறேன். திருச்சிங்கிற முடிவு எடுத்தலாம். அதனால் சென்னைக்கு வந்தா 10,000 பேர், திருச்சிக்கு வந்தா 40,000 பேர். 4 இடம் வேணும். எனவே ஜூன் 14ஆம் தேதி நாம் நடத்தவிருக்கிற பேரணி வழக்கமான சராசரியான ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பேரணி அல்ல. அது அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பேரணி. ஜனநாயக சக்திகள் அனைவரும் திரள வேண்டிய பேரணி. கட்சி சார்பற்ற சக்தி எல்லாம் நீங்க சொல்லணும், சுந்தரிக்கப்படும். இந்த பேரணி எல்லாத்துமான பேரணி மாதிரி உங்க அடையாளத்தோட வாங்க. எந்த கொடியோ முடிவு இடதுசாரி சிந்தனையாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டிய பேரணி. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான பேரணி. மதவாத அரசியலை வீழ்த்துகிற பேரணி. தமிழ்நாட்டு அரசியலின் திசைவழியை தீர்மானிக்கிற பேரணி. அகில இந்திய அளவில் இடதுசாரிகளை ஒருங்கிணைக்கிற பேரணி. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் சந்திப்போம். தமிழக அரசியலை தீர்மானிப்போம் என்பதை சொல்லி கருணாநிதி போஸ், அமராவதி போஸ் ஆகியோரை நெஞ்சாக பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.